ஒன் இட் அப்படின்ற போது இந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் நான் என் கேம் விளையாண்டுருக்கேன், நான் சோலோ விளையாண்டுருக்கேன். பீன் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஷி டிட்ன்ட் ஃபார்ம் குரூப்பிசம்லாம் அங்க இல்ல. அவளுக்காக அவ விளையாடி இருக்கா. நீங்க போய் இப்ப கனி பேசுறாங்க தெரியுமா? அங்க சபரிக்கு வந்து நீங்க சபரி அப்ரூவ் பண்ணுங்க, இந்த எஃப்ஜேக்கு நீங்க அப்ரூவ் பண்ணுங்க சொல்லி கனி போய் முட்டு கொடுத்தாங்க தெரியுமா? இஃப் இட் வாஸ் நாட் அங்க வந்து நின்னு இந்த மாதிரி தான் நான் ஆடுவேன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்காக ஆடலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க குரூப் சொல்ல உட்காந்து மாட்டியிருப்பாங்க. இஃப் நான் சொல்றேன்ல, இஃப் ஷுபி gives that NFP pass to பாரு, இட் இஸ் a victory தான். என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a victory. வீக்கெண்ட்ல என்ன பண்ணாலும் அடிக்க தான் போறாரு அவரு. அவருக்கு வேற வேலையே இல்ல. 2 பேர் தான் அவர் வச்சுக்கிட்டாரு. 2 பேர் தான் அடிக்க போறாரு. The host is more worst than this. So வந்து நான் விட்டுருவேன். That's okay. ஏன்னா there are multiple other things that they need to hit. ஏன்னா there is a huge bias towards everyone in the house. Okay. அந்த இப்போ கூட பாத்தீங்களா? இப்போ கடைசியா கூட பார்த்தேன். சபரி நல்லா தூங்கியிருக்காரு. அக்கா வர்றாங்க. என்னடா தூங்கிட்டு இருக்கியா? இல்லக்கா மயங்கிட்டேன். ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் பேட்டரி மாத்துங்கன்னு சொன்னதுக்கு வந்து நீங்க வந்து தோப்புக்காரனை போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு பாருக்கு ஈவினிங்ல? பிக் பாஸ் சொல்றாரு பேட்டரி சொன்னாங்க சேஞ்ச் பண்ணுங்க. ரசிகன். அதனால தான் சொல்றேன் 2 wrongs doesn't make 1 rightல. சோ அதனால வந்து See, இவங்க தப்பு I am பண்றாங்க telling it's not like அப்படின்றதுக்காக பாருவோட கேம் she's இஸ் வந்து நாட் சூப்பர் ரைட். கேமரு பர்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அதெல்லாம் இல்ல. she is a shitty gamer, they are also a shitty gamer in பட் that she எக்ஸாக்ட்லி இல்ல played for herself, பெஸ்ட் ஆஃப் she த played வர்ஸ்ட் தானே for பார்க்க her win. முடியும். அவ்வளவுதான் பார்க்க முடியும். நீங்க வந்து ஒருத்தன் ஏன்னா வந்து இந்த அவ சீசன்ல வந்து எதுவுமே ஜெயிக்கிறதுக்காக சேர மாட்டேங்குது. எல்லாமே மொத்த அதான் தரித்திரமா இருக்கு. அதுல எது கொஞ்சம் பெட்டர் தரித்திரம்ன்றதான் பார்க்க முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். அட்லீஸ்ட் நான் எனக்கு என்ன சொல்றேன்னா என்ன கேவலம் விளாண்டாலும் அட் தி எண்ட் ஷீ பிளேட் ஃபார் ஹெர் விக்டரி. மிச்சம் எல்லாரும் வந்து குரூப் சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக குரூப் சேர்த்துட்டு இருக்காங்க. இவ எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி அவளோட என்எஃப்பி பாஸா வாங்கிட்டான். அது மட்டும் ஆக்சுவலா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்எஃப்பி இல்ல இன்னும் என்எஃப்பி வரல. என்எஃப்பி கிடைக்கல. என்எஃப்பி கிடைச்சாலும் விக்டரி, என்எஃப்பி கிடைக்கலனாலும் விக்டரி தான். எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே, நேத்து சொல்லிட்டாங்களே நாங்க குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதுவே விக்டரி தானே. அண்ட் அது பாத்தீங்களா அந்த சபரி வந்து டீயை கொட்டணும்னு நினைச்சேன். இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் வந்து அதெல்லாம் தப்புதான். அந்த குரூப்ஸும் ஒத்துக்க மாட்டாரு பாத்தீங்க. அது பாத்தீங்களா கனி சொல்றாங்க. எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருமே பேசுனது இல்லைங்க. அதாவது அசீம் கூட இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒர்ஸ்டான பேச்சு இதெல்லாம். இதுக்குதான் ரெட் கார்டு கொடுக்கணும். அசீம் இஸ் நாட் a group player. சரியா? அசீம் இல்லங்க குரூப் இண்டிவிஜுவலுக்கு நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னா அவன் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருந்தான்ல அசீம். லைக் எதையுமே ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணாம அடுத்தவங்களை ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போகணும்னு நினைப்பால. அவன் கூட இப்படி யோசிச்சது இல்லைன்னு சொல்றேன். இந்த அளவுக்கு ஒரு பிசிக்கலா ஹர்ட் பண்ணணும் அப்படி யோசிச்சது இல்ல. எப்படி தைரியமா அப்படி சொல்றான்? எனக்கு அதுவே ஃபர்ஸ்ட் புரியல. டிவி காட்ட மாட்டாங்க நம்பிக்கை தான். நம்ம சேனல்ல காப்பாத்திடுவாங்க. சொன்ன இடம் தெரியுதுல்ல. சொன்ன இடம் வந்து கேப்டன் ரூம்ல சந்தோஷமா கதவை சாத்தி உட்காந்து பேசியிருக்காங்க. அதை இட் வாஸ் நாட் ஆன் ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ கேப்டன் ஏரியானா அந்த 5 பேர் தான் இருந்தாங்க. அந்த ரூம்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச உடனே ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும். அந்த டிஸ்கஷனே போலா வந்து லைவ்லயுமே கட் பண்ணிருக்கான், இதுலயுமே கட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகும் எஃப்ஜேக்கு ஃபேவரா ஏதோ பேசுவாங்க, ஸ்டார்ட் ஆகும், கட் பண்ணிருக்காங்க. இது வந்து எஃப்ஜேக்கு நிறைய இந்த ஃபேவரா இந்த வந்து நமக்கு வந்து அக்லியா இதோட அக்லியா நடக்கிறத வந்து கேமரா திருப்பி இருக்கு. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. You saw this அஷ்ரஃப் பாய்? எது? அத பார்த்தேன். அது எப்படி உண்மையா கன்ஃபார்மா தெரியலையே. மஸ்ட் பி வில் பின்னு போட்டுருக்காரு. எனக்கு புரியலையே. இன்னைக்கு ஏன்னா 1 ஹவர்ல காமிச்சிட்டாங்கல்ல, அந்த எபிசோட் காமிச்சிட்டாங்களாம். சண்டை மார்னிங் துஷார் பிரச்சனை. ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோவே போட்டுருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல ஃபுல் ப்ரோமோவே போட்டாமா. ஹாட் ஸ்டார்ல வெரி வெரி ராங் ப்ரோன்னு போட்டுருக்கானுங்க. ஆமா, அது போட்டு விஐபி இதோட இத தலையில அடிச்சுக்கிற மாதிரி அது போட்டு வச்சிருந்தாங்க. மேஜிக் எல்லாம் அந்த சண்டை மத்தியானம் நடந்ததுல கம்ருதீனோடது மத்தியானம் நடந்தது திவாகர் கூட. அது திவாகர்தையும் ஃபுல்லா போட்டாங்க, காலைல துஷார்தையும் போட்டாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் நடராஜன் பேசிட்டோம். ஒரு நிமிஷம் இந்த என்எஃப்பி எப்படி அவளுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையே இல்ல சாம். ஆக்சுவலா அப்படி பார்த்தா இல்ல, நம்ம வெளியில இருந்து பார்த்தா அப்படி சொல்றோம். உள்ள இருந்து பார்த்தா அது கண்டிப்பா அதுக்கு அவங்க பண்ற அந்த வில்லனிசம், அப்புறம் அந்த நெகட்டிவ் ரோல் அதுக்கு கேட்பாங்க. கண்டிப்பா சர்வே ஆகணும்னு பார்ப்பாங்க.
சபரி கேமை விளையாட ஆரம்பிச்சுட்டாரா இல்லாட்டா சபரி இன்னும் தூங்குற மாதிரி? சபரி கேமி இவங்க 2 பேரும் பிராக்டிக்கலா ஒன்னும் இது வரைக்கும் 3 வாரம் ஆற மாதிரி அது ஒண்ணுமே கேமே இல்லாத மாதிரி இருக்கு சாமி எனக்கு. இல்லங்க, சபரிக்கு வந்து அந்த கிளாப் சத்தம் எங்கேயாவது கேட்டிருக்கோங்க. கேட்கற டைம்ல வந்து நடிச்சுட்டு போறாருங்க. வந்து அவர் கேம் எல்லாம் ஒண்ணுமே விளையாடல எனக்கு தெரிஞ்சு. ஒரு கேங்கா சேர்த்து வச்சுக்கிறாரு ஒரு 4 பேரை, அதுல இருந்து அப்படியே சர்வை ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. ரெண்டாவது வந்து இஸ் அது என்ன சொல்றது, இந்த கெமி எஃப்ஜே இவங்களெல்லாம் வந்து மேபி அதனால கூட இருக்கலாம். இன்னைக்கு கெமிக்கும் பிரவீனுக்கும் ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். அது அப்சல்யூட்லி கெமி இஸ் ராங் அந்த இடத்துல. ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து தெரியாத மாதிரியே வந்து சண்டை போட்டுருப்பாரு. சண்டை போட்டு அதுக்கப்புறம் பேசின உடனே கெமியை போய் கன்சோல் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அந்த இந்த இதெல்லாம் வந்து அந்த இதுதான் கேமரா ஆக்ஷன் ஷாட் அந்த மாதிரி தான். தப்புன்னா நீ ஸ்ட்ராங்கா சொல்லணும்ல. எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு தப்புனா ஒரு ஒப்பீனியன் நீ வந்து நின்று ஒரு நிமிஷம் சொல்லி பேசுறல. அதே மாதிரி தான் கெமிக்கும். அப்பனா கெமி கேம் நீ விளையாடுறியா இல்ல எஃப்ஜே கேம் நீ விளையாடுறியா? அப்படி பார்த்தா வந்து இனிமேயும் ஒன்னும் பெருசா இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படிதானே சாம்? ஆக்சுவலா இவர் வந்து பிக் பாஸுக்கு கரெக்டா ஃபிட் ஆகாத பிளேயர்னு வச்சுக்கலாமா? ஆக்சுவலா 100%. ஆனா இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வரும். ஆக்ஷன் சீன்ஸ்ல கண்டிப்பா இருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எதுவும் வராது பெருசா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. இனிமே வந்து வரத்துக்கு சான்ஸ் கம்மின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல, நான் சிம்பிளா சொல்லிட்டேன். அவர்கிட்ட ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஓகே. சொல்லுங்க மேஜிக். நீங்க மேஜிக் போயிட்டாங்களா? வேற யாரும் அண்ட்ரைஸ் பண்ணிருந்தா? வன்ம புனை பண்ணிருந்தாங்க, பேசுங்க. நான் ஆண்ட்ரைஸ்லாம் பண்ணலங்க. எனக்கு அது மாதிரி கோர்வையா பேச வராது. அப்பப்ப பாயிண்ட் வரும்போது பேசுறேங்க. சரி, ஓகே. அப்ப தென்றல் பேசுறேன். நீங்க பாயிண்ட் வரும்போது ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. இல்ல, நான் மேல டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. சுபிக்ஷாக்கு வந்து 28 தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணுவாரு. அதுதான் நம்மளுக்கு காமிச்சாங்க, சரிங்களா? 1 hour ஷோல. ஆனா இப்ப பாருங்க 30ன்னு மாத்திருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி பண்றாங்கன்னு பாருங்க. மேல நான் டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. அங்க கடைசியா பேசி 2 பாட்டில் எடுத்து 2 பாட்டில் எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு. அதுதான் தென்ற நான் சொன்னேன். அது ஒரு அன்ஃபேரான கேம். சுபிக்ஷா வின் பண்ணது கூட அன்ஃபேரான கேம் இல்ல, அந்த பொண்ணு இன்னைக்கு மத்தியானம் அபி பண்றதுன்றது வந்து ரொம்ப இன்னைக்கு மத்தியானம் அவளோட ஸ்டோரி சொன்னா அபி. பண்ணதுல இருந்து எடுத்து போடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணதுல இருந்து ரிஜெக்ட் பண்ணது 3 ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 31 வப்பா 3 ரிஜெக்ட் பண்ணி 28 அப்ரூவ் பண்ணுவாங்க, சரியா? மத்தியானம் அவளோட ஸ்டோரி சொன்னான். அப்ப நினைச்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வந்திருக்கான்னு. இப்ப இந்த மாதிரி பண்ண அந்த பொண்ணு அவளோட பேரை அவளே கெடுத்துக்கிட்டா பாத்தீங்களா? இந்த மாதிரி வின் பண்ணி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? இது ஒரு டாஸ்க். நீங்க எதுக்காக தெரியுமா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க? நேர்மையா விளையாடுறாங்களா, எப்படி ஜெயிக்கிறாங்கிறதுக்காக தான். இப்ப அவளோட மதிப்பை அவளே குறைச்சிக்கிட்டால. அவங்க என்னதான் சொல்லட்டும், பாரு சொல்லட்டும், திவாகர் சொல்லட்டும், ஆனா உனக்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு மனசாட்சியோட நீ விளையாண்டு இருக்கணும்ல. அப்ப நீ எப்படி நீ வந்து ஃபேரான கேம் விளையாடுவ? இப்ப நாளைக்கு வியன்னாக்கு கொடுப்பியா இல்ல பாருவுக்கு கொடுப்பியா அந்த பாஸ்? சொல்லு. வியன்னா எப்படி விட்டு கொடுப்பா? அவ உள்ள போற வரைக்கும் அவ என்ன சொல்றா, நீ வின் பண்ணணும், அப்பதான் எனக்கு பாஸ் கிடைக்கும்னு சொல்லி உள்ள அனுப்புறா. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவா அவ? போச்சா? இப்ப நல்லா மாட்டலாம். இப்ப பாருக்கு கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வியன்னாவை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவதான் எல்லா பாட்டில்ஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. கனியோட பாத்தீங்கன்னா 40-16 சொல்லிட்டு ஒரு இது போட்டுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட பாட்டில் வாங்கினாங்க. அவங்க எவ்வளவோ பாட்டில் 18 பாட்டில்ஸ் என்னவோ கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவோ காயின் கொடுக்கணும், அதுலயும் ஏமாத்திட்டாங்க. சோ இப்படி வாங்கி இந்த என்எஃப்பி வாங்கணுமா? அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படி வேணுமா? இது என்ன மாதிரி கேம் இது? அதுவும் இப்படி ஃபேவர் பண்ணதுக்காக அந்த என்எஃபியை வந்து கியூசி கூட டீல் போட்டதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுன்றது அன்ஃபேர். வியன்னா விக்ரம் எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. விக்ரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு, வியன்னாக்கு கொடுத்தா ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவாங்க, அதனால வியன்னாக்கு கொடுக்க மாட்டேன்றது அந்த பொண்ணு சொன்ன ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரிதான் நான் பாக்குறேன். அப்ப விக்ரம்க்கு கொடுக்கலாமே. விக்ரம் அந்த வீட்டுல யாரோட இதுலயும் இல்ல, ஆனா அவரு அவ்வளவு பாட்டில் கொடுத்திருக்காரு. டே 1ல இருந்து அந்த பொண்ணுக்கு தான் அவரு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எனக்கு என்னன்னா தெலுங்குல நடந்துச்சுல அபி, அந்த மாதிரி இந்த கேமே கேன்சல் பண்ணணும் அபி. அவர் அப்படிதான் பண்ணி திருப்பி கேப்டன்சி டாஸ்க் வைப்பாரு, சரிங்களா? அந்த மாதிரி இந்த வந்து கேன்சல் பண்ணி திருப்பி வைக்கணும். அப்பதான் இது சரிப்பட்டு வரும். ஏன்னா என்எஃப்பி எல்லாருக்குமே தான் முக்கியம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாருக்கும் தான் வேணும்.
அடுத்த வாரம் அவங்க நாமினேட் ஆகக்கூடாது, இன்னும் ஒரு வாரம் இருக்கணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். அப்படி இதுல இருக்கப்ப இன்னொன்னு இவங்க இப்படி பாத்தீங்கன்னா ஏமாத்தக்கூடாதுல்ல. தென்றல் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபேவர் பண்ணது வந்து முக்காவாசி ஃபேவர் பண்ணது இந்த ஆளு திவாகர். ஓகேவா? பார்வதி வந்து என்ன பண்ணா நேத்து அவர் பண்ண விஷயத்த திரும்பி அவரையே பண்ண வச்சா. அதுதான் மேட்ரு. சாம், இப்ப நான் என்ன கேக்குறேன், அவ்வளோ அவ்வளோ அவரு ஃபேவர் பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நாளைக்கு என்எஃப்பி பெனிஃபிட் யாருக்கு வரப்போகுது? என்எஃப்பி எனக்கு நீ குடுப்பியான்னு ரம்யா கிட்ட பேசினதும், சுபிக்ஷா கிட்ட பேசி கடைசியில நீ எனக்கு கண்டிப்பா குடுப்பியா, அந்த 2 பாட்டில் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது யாரு? திவாகரா? திவாகர் கிடையாதுங்க, பார்வதி தாங்க. அப்புறம் ஆனா நீங்க வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒஸ்ட்ல எது பெஸ்ட் அப்படி ரம்யாக்கு பாருங்க சொல்றீங்க. ஸ்க்ரூட்னைசிங் இதுல ஒரு பண்ணதும் ஃபேர்னஸே இல்ல இல்லன்ற. இல்ல அதுதான் சொல்றேன். ரம்யாக்கு ஸ்க்ரூட்னைசிங் பண்ணதும் சுபிக்ஷாக்கு ஸ்க்ரூட்னைசிங் பண்ணதும் யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர் தான். ஓகேவா? என்எஃப்பி பட் வரப்போறதோ பெனிஃபிட் பாரு. யார் அனுபவிக்க போறாங்க? பெனிஃபிட் அது யாரு? அது யார் தெரியல கெயின் இன்னும். பண்ணிருக்காங்க? அது தெரியல இன்னும் யாருக்கு என்எஃப்சி she வரப்போகுதுன்னு is தெரியல. going to give it to பாரு அத்தனை தடவை பேசிதான் ரிஜெக்ட் ஆன பாட்டில் எடுத்து வைக்க சொல்லி பண்ணிருக்காங்க. தென்றல் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இல்ல தெரியல. நீங்க லாஸ்டா நோட் பண்ணீங்களா? பாரோட ஃபேஸ் ஒரு மாதிரி கோவமா இருந்துச்சு. ஏன்னா கனிகிட்ட என்ன டீலிங் போட்டாங்கன்னு அவங்க சொல்லவே இல்ல. கனி அந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க கூடாது. நீங்க எனக்கு டீலிங் போட்டீங்கல்ல, எனக்கு அந்த காயின்ஸ் கொடுங்கன்னு அவங்க அந்த இடத்துல நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபிக்ஷா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? நீங்க டீலிங் போட்டதுக்கு அப்புறம் தானே நான் பாட்டில் கொடுத்தேன், இப்ப எனக்கு நீங்க வந்து அந்த காயின்ஸ் கொடுத்தாதான் நான் வந்து இது பண்ணுவேன்னு அவங்க அந்த இடத்துல சொல்லியிருந்தா சுபிக்ஷாக்கு எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும்ல. இப்பவும் கேவலப்பட்டு தான் உட்காந்துருக்கு அந்த பொண்ணு. மத்தியானம் அந்த பொண்ணு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியை முன்னேற்றிருச்சு, எவ்வளவு கடன் அடைச்சேன்னு சொல்லிட்டு சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் பாவம்ல, இத்தனை சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்றப்ப இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அதை அப்படியே மாத்தி நான் என்னையே திட்ட வச்சிருச்சு. உண்மையாலுமே ரொம்ப வருத்தமா இருக்கு அபி. இந்த பொண்ணு வந்து சரி கொஞ்சம் ஃபேர் கேம் விளையாடுவா அப்படின்னு நான் நினைச்ச இடத்துல இப்படி பண்ணது வந்து உண்மையாலுமே அந்த என்எஃப்பி இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கூட அது கெயின் பண்ணிக்கலாம். சரியா? மக்கள் மனசுல இடம் பெறணும்ல, அதுக்கு தானே நீங்க வரீங்க, அதுக்காக தானே இந்த பிக் பாஸ்குள்ளே அவங்க வராங்க. இப்போ அதுவே இல்ல அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க எதுக்காக வரீங்க? எதுக்காக கேம் விளையாட வரீங்க? சாரி, நான் சொன்னது தப்பா இருந்தா சாரி. இல்ல சாரிலாம் இல்ல. இது உங்க வியூ கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்டா தான் பேசுவீங்க. ஹாய் ப்ரோ. ஓகே. ஹாய் வணக்கம். ஹாய் இந்த வணக்கம் வாரம் வணக்கம் என்ன வணக்கம். ரெட் கார்டா, எல்லோ கார்டா, கிரீன் கார்டா, ரேஷன் கார்டா? எதுனா இந்த சொல்லுங்க. ஜூஸ் டாஸ்கில் அருமையாக விளையாடி வெற்றி பெற்ற கானா வினோத் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பிக் பாஸ் சீசன்ல இந்த டாஸ்க்ல வின் பண்ண சுபிக்ஷாவின் வெற்றியை தென்றல் அவர்களுக்கு டெடிகேட் செய்து என் உரையை துவங்குகிறேன். என்ன கானா வினோத் என்ன வின் பண்ணாரு? மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. ஹலோ, மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. எல்லா காயினையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு மனுஷன். ஒரு ஓனர்னா என்னங்க, they have to see the workers. அதாங்க ஓனர்ஷிப். காயின்ஸா ஓனர்ஷிப் சேர்த்து வைக்கிறதா? அருணாச்சலம் படம் எத்தனை வாட்டி பார்த்துட்டு தெரியுமா நானு? சீரியஸா ஓனர்ஸ் எல்லாம் பேரு சொல்லிட்டு இருக்கும் போது இத்தனை காயின்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது கானா வினோத் ஜீரோன்னு சொன்னோன்னா நான் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போடு அப்படின்னு சொல்லி கிளாப் அடிச்சேன். அங்க நிக்கிறான் தலைவன். அதான் ஒரிஜினல் வெற்றி. எனிவே எனக்கு சூப்பர் டெம்ப்ளேட் சிக்கிடுச்சு அவர் கானா வினோத் வச்சு. இனிமேல் எனக்கு ஜாலி தான். ஏன் என்னது இது? அந்த டெம்ப்ளேட் பார்க்கலையா நீங்க? நான் உங்களுக்கு போஸ்ட் கூட போட்டேனே. தெரியலையே, பார்க்கலையே நானே. அவர் அங்க கீழே படுத்திருப்பாரு அதானே? அதேதான். ஓ அதுவா? அது பார்த்தா என்ன ரெட் கார்டு சொல்றாங்க, கொடுப்பாங்களா? கிடைக்கும்? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெட் கார்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த சீசன் ஃபார்மேட்டே மாறிடுச்சு. அப்புறம் என்ன புதுசா வேற கலர் தருவாங்களோ? புதுசா வேற கலர் தருவாங்களோ? இல்லப்பா, இந்த சீசன் ஃபார்மேட்டே மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் ரெட் கார்ட்லாம் கிடையாது. பார்த்துதான் ஆக வேண்டும். அஷ்ரஃப் தான் போட்டிருக்காரு, அதனால தான் கேட்டேன்.
அஷ்ரப் பாய் போட்டிருக்காரா? அப்போ சரி. அஷ்ரப் பாய் பிரிண்ட் மேல பண்ணிருப்பாரு. ஏத்திருக்கேன் பாருங்க, மேல ஏத்திருக்கேன் பாருங்க. There should be, must be and will be a red card. யாருக்கு? நமக்கு, ஆடியன்ஸுக்கு. இந்த ஷோ இப்படிதான் இருக்கும், இந்த ஷோ இப்படிதான் இருக்கும், கம்மு இப்படிதான் போட்டிருக்காருங்க பார்க்கணும். டேக்ல வந்து, கம்மு போட்டிருக்காரு. இன்னைக்கு ஆக்சுவலா ஷிபா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம ஆக்சுவலா mindset வந்து நான் வந்து அதை அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தைகளை நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். ஆனா அதுல ஒரு வார்த்தை நான் அப்ரிஷியேட் பண்றேன். என்ன தெரியுமா? பைத்தியக்காரன மாதிரி இருந்துகிட்டு பொண்ணுங்கள்ட்ட வஞ்சிட்டு இருக்கிற பாரு, பொம்பளை பொறுக்கினா, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அந்த பாயிண்ட்டை பைத்தியக்காரன் மாதிரி நடிச்சு எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் இந்த லவ், இந்த கண்ணடிக்கிறது, இந்த லுக் விடுறது, சாரி ரசிகன், ஓகே இதெல்லாம் தப்பு. அவன் பைத்தியக்காரங்கிறதுனால, அவன் பைத்தியக்காரங்கிறதுனால வந்துட்டு எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டுலாம் போக முடியாது, புரியுதா? அப்படியே கண்ணை படிச்சு அப்படிங்கிறது. இந்த MS பாஸ்கர் ஒரு படத்துல மலையாளி மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாரு, பேங்க் மேனேஜரா. என்ன படம் தெரியலையா, மறந்துட்டேன். அந்த மியூசிக் வரும், வந்தோன்னா அப்படியே அந்த அந்த கேர்ளை பார்த்தோன்னா சிரிப்பாரு, உடனே இவனை பார்த்தோன்னா அப்படியே அப்படின்பாரு. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரியே தான் ஒண்ணு நான் கியூஸ்ல இன்னைக்கு அவன். அது இதற்கு தானேவா? இல்ல ப்ரோ, அது சரி, ஏதோ ஒண்ணு பைத்தியக்காரன் தான். அதுக்குன்னு இதெல்லாம் என்ன என்டர்டெயினா பண்ண முடியும்? நான் சீரியஸா சொல்லணுமா, கமருதீன் பண்ணது ரெட் கார்டு தந்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலனுக்கு ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுக்கணும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்லைஸ் இருக்கும். எல்லாருமே வந்து இவர் இந்த பக்கம் வாய் வைப்பாரு, மத்த யாரு சுபிக்ஷா அப்புறம் மத்தவங்க வந்து ஆக்சுவலா வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைஸ வந்து பாதி கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணிட்டு பாருகிட்ட வந்து, பாரு நான் இங்க கடிக்கிறேன், நீ இங்க கடி அப்படின்னு சொல்றாரு. பாரு வந்து நீ மூடிட்டு போயான்னு சொல்லிடும். ஆக்சுவலா அதுலயே உள்ள வந்து ஃபுல் ஸ்லைஸ் இருக்கும், ஆனா வெளியே வரும்போது பாதி கட் பண்ணிடுவாரு. அப்பதான் சார் அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல வருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு. இல்ல அந்த வாட்டர் மெலன் வந்துட்டு என்ன ஆனாலும் பண்ணுவாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதே அந்த இடத்துல வேற யாரா பண்ணிருந்தா? இல்ல இமாது ப்ரோ, அந்த வாட்டர் மெலன் வச்சு ரெண்டு பேரா கூப்பிட்டு சுபிக்ஷா, அபியானா, அப்புறம் வேற யாரு அரோரா கூப்பிட்டு பண்ணுவார்ல. சரி, அது ஒரு வாட்டி பண்ணா சரி, ஏதோ ரீல்ஸ் எடுக்கிறான்னு பண்ணுவான். இன்னொரு வாட்டி கடின்னு 3 வாட்டி பண்ணுவார். அபி ஹோஸ்ட் ஹேவிங் கனெக்ஷன் இஷ்யூ, இது பண்ணுங்க அபி. டர்பீஸ் ஃபேன்ஸ் சாரி, ரசிகன் நினைப்பாரு, அது ஏன் என்ன பார்த்து சாரி கேட்டீங்க அப்படின்ட்டு. முதல்ல கொடிலாம் கட்டினாவன். சீரியஸா சொல்ற ரசிகன், அந்த ஆள் பண்ற காமெடி என்ஜாய் பண்ணுங்க. ரசிகன், அந்த ஆள் பண்ற காமெடி என்ஜாய் பண்ணுங்க, நானும் என்ஜாய் பண்றேன், சரியா? ஆனா அந்த ஆளு இந்த காமெடின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரத்தனமா இந்த ஃப்ளர்ட் பண்றான் பாத்தீங்க, அதெல்லாம் எங்க சகிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. யாருமே சொல்லலைங்க சகிச்சுக்கோங்க, நீங்க அடிங்க. இந்த நானே அந்த கிளிப் கிடைச்சிருச்சு எனக்கு. அவனை இனிமேட் நீ வந்து சப்போர்ட் பண்ண அந்த ஆளுக்கு அப்புறம் இருக்கு இதானே. But I think equally கமருதீனையும் கொஸ்டின் கேட்கணும். கமருதீன் இஸ் கோயிங் ஓவர் போர்டு தான் ஈச் எவ்ரி டே. அவர் வந்து மத்தவங்களை ரொம்ப கீழே பார்த்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும் வந்து நாட் ஃபேர். ப்ரோ இன்னைக்கு சண்டை போடுறதுலாம் கமருதீன் ஓவரால துஷார் கிட்ட. அது ஆரம்பிச்சது யாருங்க? அதுக்குன்னு தள்ளிலாம் உள்ள கையெல்லாம் இல்ல, அது நான் சொல்றேன்ல, அவனோட ஆக்ஷனு பேச்சுக்கெல்லாம் நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் ரூட் காசும் பார்க்கணும் இல்லைங்க. இந்த சீசன் எப்படி இருக்கு? டியூட் படம் இந்த சீசன் ஒரே டியூட் படம் மாதிரி இருக்கு. டியூடா அந்த படம் நான் பார்க்கலங்க ஆக்சுவலா. ஓ, இது அந்த மாதிரியா? அந்த ஜெனரேஷன் அது ஜென்ஜி அப்படிங்கறாங்களே நம்ம புதுசா, அதான். ஆமா, அதுதான். அப்ப நான் பார்க்கல போவேன் அந்த படத்தை. துஷார் கமருதீன் ஃபைட் தானே சொல்றீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு காமெடி பண்ணுவான் அரோரா கிட்ட. ஆனா இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குலாம் செம்ம கோவம் வந்துச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய மனுஷன் என்னென்ன வார்த்தை பேசுறாரு. ஆக்சுவலா ரெட் கார்டு தருவோன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் சைலண்டா இருந்தேன்.
கண்டிப்பா வந்து கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணி அவன் பேசிட்டு இருந்தான் அவன் அரோரா கிட்ட. ஹலோ, கேட்கல இமாது ப்ரோ. இல்ல யாரு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவரு? துஷார் வந்து அரோரா அது இல்ல அது அங்க வெளியில அந்த கமருதீன் ஃபைட் நடக்கும் இல்லையா, நடந்து முடிஞ்சவொடனே வெளியில அந்த சுபிக்ஷா இவங்க எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா கூட சொல்லுவாங்க அவனோட வளர்ப்பே அப்படிதான் போல அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ரெட் கார்டு பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு எல்லாம் முன்னாடி வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இவனை வந்து அலர்ட் பண்ணுவாங்க, துஷார் நீ இப்படி பண்ணாத அப்புறம் நீ உனக்கு ரெட் கார்டு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துல வாட்டர் மெலானுக்கும் கமருதீனுக்கும் ஃபைட் நடக்கும்போது இங்க பின்னாடி உட்காந்து அரோரா கிட்ட சொல்லுவான், எனக்கு செம்ம காண்டாவது இவன் பண்றத பார்த்தா அப்படின்னுவான். எனக்கு அப்போ வந்து இவங்க வேற ரெட் கார்டுலாம் வேற இது பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷூர். கொடுத்தா ஓகே, கொடுக்கறதாலும் ஓகே தான். கமருதீனுக்கு கொடுக்கறத பத்தி இல்ல, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க அப்படித்தான் அடிக்கணும், வேற வழி கிடையாது. ஒயிட் கார்டு உள்ள போயிட்டாங்களா? யாரு அது பிரஜன் தானா? டெய்லி இதே கேள்வியா கேக்குறீங்க, எனக்கும் போர் வச்சுச்சுங்க. இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் ப்ரோ, வீக்கெண்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தலைவன் ட்வீட் போட்டிருந்தாரு. ப்ரோ கேக்கல, பிக் பாஸ் ட்வீட் போட்டிருந்தாரு இமாத் ப்ரோ. இப்போ இன்னும் நான் போலன்னு தானே போட்டிருந்தாரு. இமாத் ப்ரோ எத்தனை பேர் ப்ரோ வராங்க வைல்ட் கார்டு? யாம் அடியேன் பராவரனே, எனக்கு தெரியாது இப்போ. ஓ யாம் அடியேன் பராவரனா, ஓ எனக்கு அறியும் அர்த்தமா? எனக்கு தெரியாது பிரதர், தமிழ்ல தெரிஞ்சா நான் போட்டுருவோம் பிரதர். ஆமா, அதெல்லாம் கரெக்டா நேரம் பார்த்து விட்டாதான் பிரதர் செம்ம ரீச் ஆடுவோம். எப்படி செம்மையா இருக்குல்ல? ஆனா என்னன்னா ப்ரொமோவும் போட்டான், அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில. அந்த ப்ரோமோ நான் தான் போன வாரமே போட்டேனே. அது நீங்க போன வாரம் போட்டீங்க, அவன் போட்டது கொஞ்சம் லேட்டு. எனக்கு தெரிஞ்சு சண்டே எபிசோட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் வைல்ட் கார்டு. சரி, இது இப்போ இன்னொரு சொல்லுங்க, லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரி வைல்ட் கார்டு வரும்போது சேவ் பண்ணிட்டாங்களாமே எவிக்ஷன் ஆக வேண்டிய கண்டஸ்டன்ட். இந்த சீசன்ல அப்படி பண்றாங்களோ? எப்படி 7th சீசன்ல வெளில அனுப்பிச்சிட்டு அடுத்த சீசன்ல அடிச்சா நான் உள்ள வந்துட்டு என்னை யாரும் கண்டுக்கவே இல்லை மதிக்கவே இல்லைன்னாங்களே, அந்த மாதிரியா? இப்போ சேவ் பண்ணா 2 பேர் தான் டார்கெட், ஒன்னு அரோரா, ஆதிரை, எஃப்ஜே. யுகேந்திரன் நினைக்கிறேன், அவர் தான் எவிக்ட் ஆனாரா? இல்லையே, யுகேந்திரனா? இல்ல யுகேந்திரன் 7th இல்ல, பிரதீப் சீசன் 7th சீசன்ல யுகேந்திரன் எவிக்ட் ஆகும்போது யாரோ வந்தாங்கல்ல. இல்ல சரியா ஞாபகம் இல்லை, யுகேந்திரன் உள்ள இருந்தாரு, வேற யாரும் எவிக்ட் ஆனாங்க, இவங்க எல்லாம் உள்ள என்டர் ஆனாங்க. ஆமா யுகேந்திரன் தெரியல, சரியா யுகேந்திரன் தான். ஆமா, அவர் எவிக்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் வைல்டு கார்ட்ஸ் அன்னைக்கு அப்படியே லைனா வந்தாங்க 7 பேர் லைனா வந்தாங்க. ஆமா, நியூட்டன் சொல்லுங்க. நியூட்டன் அனலைஸ் பண்ணுங்க. நான் வந்து ஒரு இஸ்லாமியனாங்க. மேட்ரு கேளுங்க. நான் வந்து ஒரு இஸ்லாமியனா, சரியா? அதனால நான் வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா. எப்படி கொண்டாந்து மதத்தை வச்சு இங்க பேசிட்டு இருக்கானுங்க பாருங்க, பைத்தியக்கார பசங்க. டே பைத்தியக்கார பசங்களா, எவன்லாம் இந்த மாதிரி பேசுறீங்களா அவங்களாம் ஒரு வார்த்தை சொல்றேன். டே பைத்தியக்கார பசங்களா, எதுல மிக்ஸ் பண்ணி பேசணும், எது கூட சேர்த்து பேசணுங்கிறத பேசுங்க. சும்மா தேவையில்லாம கம்பு சுத்தணும்னு வந்து கம்பை சுத்திட்டு இருக்காதீங்க. அது ஒருத்தன் உங்க ட்வீட்டை கோட் பண்ணி போட்டிருந்தான், பார்த்தேன் அப்போவே.
நானுமே பார்த்தேன் அந்த பொம்மைங்கிறவன் நினைக்கிறேன். I think. அதே அஸ்வின் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தர் நேர்ல எல்லாம் பேச மாட்டானுங்க. ப்ரோ நாளைக்கு ஒரு புது ட்வீட் வந்து டேக் பண்ணிருக்கோம். அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? எதுங்க? ஷீவான்னு ஒருத்தவங்களோட ட்வீட் வந்து இப்போ டேக் பண்ணிருக்கேன். ஓகே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? The season reveals a new kind of fan strategy built on moral manipulation. Defense no longer comes through denial. Fans now admit the act was wrong, then tell it through comparisons until the offense feels ordinary. இருங்க, இது ரொம்ப பெருசா இருக்கு, நான் படிச்சுட்டு வரேன். நீங்க பேசுங்க அது வரைக்கும். ஓகே ப்ரோ. சென்ட்ரல் வந்து ஒரு மேட்டர் பேசினாங்க, வந்த வேகத்துல போயிட்டாங்க சென்ட்ரல். அவங்க யூடியூப் ரிவ்யூ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன குரு அடி பயங்கரம் போலயே. என்னது என்ன பண்றது, அந்த போஸ்ட் எனக்கு தான் போலயே. நான் அவர் போடும் போதே படிச்சுட்டேன். சரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அது என்ன சொல்றாரு, அவங்க பண்றது தப்புன்னு சொல்றோம், லாஸ்ட்ல வந்து அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குற இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அவரு. இந்த ஷோ நம்ம பாக்குற விதமே மாறிடுச்சுன்றாரு. சிபாவே கீழே தான் இருக்காரு. ஷிபா வாங்க. என்ன இல்ல அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய கண்டென்ட் இருந்தும் அமைதியா இருக்கீங்களா? தெரியல, இந்த காயின் இது ஓடிட்டு இருக்கு லைவ்ல, ஒருவேளை அதுல உட்காந்துருப்பாங்களான்னு தெரியல. நான் எடிட்டிங்ல இருக்கேன், இதை முடிச்சு வரேன். அவர் வேற ஐடியா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. யாரு? சரி, ஏதோ டாபிக். சரி, கனியோட கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு? பக்கா பயாஸ்டுங்க. ஆமா, பக்கா. அது என்ன ரெண்டு போன வாரத்துல பேருமே யோகா பண்றாங்க. இன்னைக்கு ஆனா விஜேஸ் கொஸ்டின் மட்டும் கேட்பாருன்றது மட்டும் மறந்துருங்க. கண்டிப்பா கேட்க அதான் மாட்டாரு. தெரியுமேங்க. கனி எழுதுருங்க, நீங்க நல்லா பண்ணீங்க கேப்டன்சி, உட்காருங்க அப்படின்னு. அவ்வளவுதான். எல்லாரும் கிளாப் வேற பண்ண வைப்பாரு. கண்டிப்பா அதான் நடக்கும். கூட தான் அதுக்குன்னு ஒரு அன்பு கேங் இருக்கலாம், அவங்களும் பக்காவா சப்போர்ட் பண்ணுவாங்க. வழக்கம் போல அதான் பார்வதியை போட்டு எடுத்துட்டு. இல்ல, மண்டே பார்க்கணும் அந்த சுபிக்ஷாவோட டீல் எப்படி இருக்கு. அன்னைக்கு பார்வதி பொங்கி எழும் பார்வதியாவ பார்க்கலாம். இல்ல, எப்படினாலும் வின் வின் சிச்சுவேஷன் தானே. கொடுத்தாலும் வின்னு, கொடுக்கலனாலும் அவங்க வந்து சுபிக்ஷாவை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி தானே இமாத் ப்ரோ. அப்ப பாருக்கு எதுவுமே இல்ல, பாரு எல்லாமே சேஃப்ன்றீங்க என்ன சார்? புரியல. பாருக்கு பண்ணது தப்பு தான், அது இல்லன்னு சொல்லவே இல்லை. இல்ல நீங்க சொல்ற இல்ல நீங்க வந்து பாருக்கு எப்படி வின் தான் எப்படி வின்தான்றீங்க, அது எப்படி வின்னுனா நான் சொல்றது கேம் வைஸுங்க. நான் கேரக்டர் வைஸோ இல்ல இந்த கேரக்டர் ஆர்க் வைஸோ நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த பிபில நம்ம பாக்குற அந்த கேம் வைஸ். ஸ்பீக்கர் கேக்குறாரு, மேல இருக்க யாராவது பேசி முடிச்சிட்டீங்களா? ஹரி ப்ரோ ஸ்பீக்கர் கொடுக்கலாம். எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த காயின் அந்த என்ன குடுக்கறது இன்னைக்கு வராதா? மண்டே நாமினேஷன் நினைக்கிறேன், தெரியுமா? எந்த காயின்? சாரி, காயின் சொல்றேன், அந்த ஒருத்தரை சேவ் பண்றது தெரியல. இப்போ போயிட்டு இருக்கு லைவ்ல, அது என்னன்னு தெரியல. இப்போ யாருக்கு மெஜாரிட்டி யாரு ஜாஸ்தின்றது தெரிஞ்சிடும்ல. இப்போ கொடுத்துட்டா இப்போ அந்த பாட்டில் சப்ளையர்ஸ்க்கு வந்து காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஓனர்ஸ். அது ஓகே, அதுதான் லீடிங் பிரவீன் வந்துட்டான், அவன் வந்து நாமினேஷன் 3 டிலக்ஸ் ஹவுஸ் போயிடும், அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி சுபிக்ஷா யாரை சேவ் பண்ணுவாங்கிற ஒரு விஷயம் இன்னைக்குனா இல்ல வந்து மண்டே தானா, அது கேக்குறேன். மண்டே தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. எல்லாரையும் நாமினேஷன் பண்ணிட்டு ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க, பார்ப்போம். இது என்ன, நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், தி ஆக்சுவல் ஓனர் வின்னர் வந்து கானா வினோத்னு. அதை வந்து எவனோ ஒரு நீங்களோக்காரன், நீங்களோ மாதிரி தான் தெரியும். ஒரு நிமிஷம்.
அந்த ட்வீட் அப்படியே காப்பி அடிச்சு அவன் போஸ்ட்ல போட்டு ஏத்திருக்கான் போல இருக்கு. பிஆர் அவளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, யார் அது சக்கஸ் 74ன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவன் என்னமோ ட்ரேடு கீடு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னே தெரியல. இது பிஆர். சரி ஓகே விடுங்க, நான் கானா வினோத்துக்கு பிஆர்னா சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க ஹரி ப்ரோ காணோம் வந்தாரு. ஒருத்தனை அப்ரிஷியேட் பண்ணி பேசிடக்கூடாதுப்பா. ஐயோ அவங்க இருக்கானுங்களே. ஏமா அது நீங்களும் புளிப்பே அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து யாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா? வியானாக்கு ஒரு ட்வீட் போட்டா உடனே வியானா பிஆர்ன்ட்டானுங்க. இந்த இப்போ இது எனக்கு மனசார பட்டுச்சு, இதுக்கு ஒரு ட்வீட் போட்டேன், இப்போ இதுக்கு பிஆர்ன்ட்டானுங்க. நீங்க எனக்கு வேற வேலை இல்லையா? இந்த பிஆர் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வேலையா? டே அப்பா, அவனுங்க பிக் பாஸ்ல சம்பாதிக்கிற 5000 ரூபா பர் டேக்கு அவனுங்க சம்பாதிச்சு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். தேவையே கிடையாது நமக்கு அந்த காசுலாம். இல்ல bro. ஆனா நீங்க சொன்ன இது இமாத் ப்ரோ நீங்க போட்ட அந்த ட்வீட்டுக்கு சபரி வெர்சஸ் வினோத் 2 பேரையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா அதுல வினோத் தான் வின்னர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வினோத் வந்து அவர் எடுத்த உடனே என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட இருக்கிற காயினே இவ்வளவுதான், ஆனா நான் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்றாரு. திரும்பி பிக் பாஸ் ஆமா. உங்களுக்கு எது வச்சுக்க போறீங்கன்ற போது தான் ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றாப்புல எல்லாத்தையும். ஆனா சபரி எதுக்கு 5 காயின் அவன் பெட்டியில போட்டான்? அவன் தான் வின் ஆக போறதே இல்லையா, அது யூஸே கிடையாது. அதை வச்சுதான் நான் போட்டேன். அங்கதான் சபரி மாற்றாப்புல. மக்களே, சபரிக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. சரியான ஒரு திராபங்க. எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணதுன்னு தெரியல. யாரு கண்டென்ட் கொடுத்தாலும் வந்துடுறான் நடுவுல தடுக்கிறதுக்குன்னு. அவனும் ஒண்ணும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேறான். இந்த ஒருத்தர் வந்தாரு, அந்த சிவா சிவாங்க, அந்த சுஜாவரணி ஹஸ்பண்ட், அந்த கேட்டகரி தாங்க இவன். தண்டம் தான் இவன். ஏதோ விஜய் டிவி ப்ராடக்ட் பார்க்க கொஞ்சம் சுமாரா இருக்கான்றதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இதை விட மோசமா யாரும் சொல்ல முடியாது. மனசுல பட்டதை சொன்னேன். போன வருஷம் ரிவ்யூலாம் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. நீங்க வேற எப்படி கூட அடிக்கிறீங்கப்பா. சிவகுமாரோட ரோஸ்ட் மாதிரி பண்ணிருந்தால லாஸ்ட் சீசன், நல்லா பண்ணாங்க. இப்போ சபரியா? சபரி. ஓகே ஓகே ஓகே. அவனுக்கு இப்படி எல்லாம் ரொம்ப இதுவரை மட்டமெல்லாம் சொல்லாதீங்க பாவம். ஏய் ஆமாப்பா, எங்க ஊருக்கார பையன்ப்பா. எந்த ஊரா தான் எனக்கு திராவிட சொல்ல முடியும். அப்பெல்லாம் how you can say no. ஓஹோ, சபரி பியாரா? ஆமா. ஆடாப்பா வேகளா. நான் இப்பதான் இன்னொரு பாயிண்ட் சொல்லலான் இருந்தேன். இன்னைக்கு அவர் வேட்டி இழுத்து கட்டின ஸ்டைல பாத்தீங்கன்னா சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. நல்ல வேலை அதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி போயிருக்கும். நான் எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியா? இங்க விஜய் ரிவ்யூன்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. விஜய் சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க சபரியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சோ சபரிக்காக சப்போர்ட்டுக்காக வந்திருக்கேன். இல்ல ஆக்சுவலா அவர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து எப்படியும் பிக் பாஸ்ல இருந்து வெளியே போய் எல்லாரோட பேரும் நாரத்தான் போகுது. அது ஏன்டா நீங்களே நாரிட்டு போறீங்க, தயவு செய்து சண்டை போடாம இருங்கடா அப்படின்ட்டு முதல்ல 1 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சாரு. இப்ப ஒரு 3வது வாரத்துல 2 நிமிஷம்டா ப்ளீஸ்டா 2 நிமிஷம் பேசாம இருங்கடா அப்படின்னு சொல்லி சண்டை. அவர்தான் ரொம்ப நல்லவர். மேல குதிகட்டி நினைச்சேன். என்ன ஒரு மனசுங்க. இல்ல அதுதான் அவ பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே. இப்ப கமருக்கும் நியூட்டன் துஸ்ராக்கும் சண்டை வரும்போது நடுவுல புகுந்துட்டே இருடா நினைச்சேன். நினைச்சேன் பேசுவாங்களாங்க. சரியா கேட்கலங்க, பேசுறது சரியா கேட்கல. வன்மப்புனை அவர் பேசிட்டோம் ஃபுல்லா. 2 மைக்கும் ஆன் ஆச்சுன்னா உங்க வயலின் வாசிக்குது.
சொல்லுங்க விஜய், நீங்க பேசிட்டு மியூட்ல போனோன்னா அவங்க பேசுவாங்க. ஓகே. அதுதான் இல்ல எனக்கு எனக்கு அதுதான். ஏன்னா அவர் முதல்ல இருந்தே நான் ஆக்சுவலா அவருக்கு ஒரு பச்சிருக்க பேரே வந்து 1 நிமிஷம் சபரிங்கிறது இப்ப 2 நிமிஷமா மாறி இருக்குது, அவ்வளவுதான். மத்தபடி இன்னைக்கு பாரு வந்து கால்ல விழுந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு நடிப்பு சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு QC-ல மேடம் வந்து காலங்காத்தால ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நாம தான் நான் சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இந்த ஆள் இங்கே ஒத்துக்க போகிறது கிடையாது. சரி, இந்த ஆள் இப்போ நம்ம வலையில் உழுவ வைக்கணும்னா ஏதாவது நம்ம வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு உன் காலில் கூட ஒன்றும் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொன்னோன்னே இந்த மனுஷன் மாறுவான்னு பார்த்தா, ஐயோ ஆனா அந்த மனுஷன் ஹரிப்ரோ மாறல. வந்திருக்காரு. யாராவது ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருந்து போறீங்களா ப்ளீஸ்? ஆனா அந்த மனுஷன் ஸ்பீக்கர் மாறல. போயிருக்காங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு இவங்க சபரி இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் பார்த்தாங்க அப்படின்னா, உடனே அவளோட இது பார்க்கணும் மூஞ்ச, இந்த ஆளெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது. இந்த வீட்டுக்குள்ள சோத்துக்கு அடிச்சுக்கிறது வந்து பெஸ்ட் வந்து பாருவா இல்ல வந்து திவாகரா? சோறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள் தான். யாரு பாருவா? திவாகர். நான் லைவ் பாக்குறது இல்ல. as of நான் அந்த கிளிப்ஸ் பாக்குறத வச்சு நான் சொல்றேன். நான் லைவ் பாக்குறது இல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால திவாகருக்கு கோபமே வந்தது. அளந்து போடுறான் சபரி அப்படிங்கிற மேட்ரு. இந்த வாட்டி அதே சாப்பாடு மேட்ரு அவர் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேங்கிறதுனால 2 நாளா சண்டை போய்கிட்டு இருக்குது. ஏன் முட்டை எடுத்து தின்ட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கேக்குறேன். இல்ல, இந்த சாப்பாடுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க சண்டை போடுறாங்க ஓகே, ஆனா அந்த சாப்பாடுக்கு பிரச்சனை வரதுக்கு மூல காரணமா இருக்கிறதே இவருதாங்கிறேன். அதே மாதிரி இந்த ஷோக்குள்ள பொம்பளை நேத்து அந்த பொறுக்கின்னு யாரை சோஃபால சொல்லுவீங்க? உட்காந்துட்டு நேத்து அந்த பொண்ணு வந்து அந்த கார்டனரோட சோஃபால போய் உட்காந்துட்டு அங்க இருக்கிற பில்லோவெல்லாம் தூக்கி தூக்கி வீசிட்டு அந்த கோவத்துல சொல்லுது, அண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன், ஏன்னா எனக்காக நிக்க மாட்டேன் போட்டு குத்துறாங்கண்ணே, என் கூட நிக்க மாட்டேனே அப்படின்னா அங்கிருந்து ஒரு 4 பேர் வராங்க, கேசரி கொண்டு வராங்க, மாதுளம்பழம் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. நல்லா சாப்பிட்றாரு மனுஷன், பயங்கரமா சாப்பிட்றாரு. ரைட்டு. அதுதான் சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் உள்ள இருக்கிற ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்து விஜய் பண்றதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அவர் வயிற்று பார்த்தா தெரியலையா அவர் எப்படி சாப்பிடுவாரு? நீங்க வேற சில பேர் வந்து அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கெட்ட வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நடிப்பு அடக்கங்க, அவர் தீனி போட்டுக்கிறாங்க. நடிப்பு அடக்கம். இல்ல, இந்த வீட்டுக்குள்ள பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பட்டம் வந்து புதுசா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாருக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும்? இல்ல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். யாரை பார்த்தாலும் டார்லிங்கிறாரு, யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாரு, பொண்ணு கிடைச்சிருக்குங்கிறாரு. இதெல்லாம் என்ன காமெடியாக எடுத்துட்டு போக முடியும்? இல்ல, அப்ப இவர் வந்து டாக்டர் திவாகரன் PPD அப்படின்னு இருக்கிறப்ப வெளியே போய் இந்த தொழிலை அவர் சிறப்பா செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டாலே அதை ஒரு மாதிரி வர்ணிக்கிறாரு. அவர் பாக்குற பார்வை இட்ஸ் நாட் ரைட்டுங்க. ஆக்சுவலி யூ கான்ட் அப்ரிஷியேட். அவர் ஏதோ ஒரு கோமாளித்தனம் ஒன்று பண்றாருங்கிறதுனால அவர் பண்றதெல்லாம் கோமாளித்தனம்னு ஆகாது இல்லையா? எஸ், கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அவர் வந்துட்டு உள்ள பிசியோதெரபிஸ்டா வேலை செய்யும் போது ஒரு கேர்ள் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்க கூட ஒருத்தர் இருப்பாங்க, அட்டெண்டர் இருந்தே ஆகணும்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப இன்னைக்கு பார்த்தா, ஆனா அதே இதுல அவர் சொல்லியிருப்பாரு இன்னொரு அதுக்கப்புறம் அதே கேர்ள்ஸ் எல்லாம் தனியா வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு சுபிக்ஷா ட்ரெஸ் மாத்திட்டு போறப்ப தலைவன் பார்த்த பார்வைக்கு பாரு வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு, டே நீ டிசைனா எப்படி முடிப்பான்னு எனக்கு தெரியும்டான்னு ஒரு கமெண்டிங் வர்றப்ப இவனை நம்பி பிசியோதெரபிஸ்டா யாரா போக முடியாதுடா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சீரியஸா இனிமேட்டு யாருமே வந்து இது வரைக்கும் அமுச்சு விட்டவங்க எல்லாம் இறக்கி விட்டு பிசியோதெரபி பண்ணிட்டு வாமான்னு அமுச்சு விட்டவங்க யாருமே நானும் கூட வரேன்னு ஒன்று போவாங்க, இல்லைன்னா ஆளை மாத்திடுவாங்க. இந்த ஆள் பார்க்குற பார்வையா இருக்கட்டும், இந்த ஆள் ரசிக்கிற ரசனையா இருக்கட்டும், இந்த ஆள் பேசுற பேச்சா இருக்கட்டும், எல்லாமே வெளிப்படுது வெளில. கலையரசன் பேசிருப்பான் பாத்தீங்களா,
அவர் வந்து இந்த மாதிரிலாம் வெளியில அவருக்கு கிடைச்சிருக்காது, இங்க வந்து கிடைச்சிருக்கணும்னு இந்த ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறத கலையரசன் எக்ஸாக்டா பேசுவாங்க. இல்ல இந்த விஷயத்துல சும்மா அந்த ஒரு இன்னசென்ட் அந்த அவர் எப்படி தெரியுமா, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு காட்டிக்கிறேன். நான் ஒரு இன்னசென்ட், நான் வந்து ஒரு காமெடியன், நான் இன்னசென்ட், நான் வந்து வெகுளித்தனமா எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு என்னென்ன தேவையோ எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு மனுஷன், அவருக்கு தேவையான விஷயங்களை. அதுதான் இன்னசென்ட்டுக்குள்ள நான் தான் டாப்ல இருக்கணுங்கிற நினைப்பு மட்டும் ஹைலியா இருக்கு கண்டென்ட்ல. பயங்கரமான ஆளா இருக்காரு. இதுக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு குரூப் சுத்துதுங்க. நல்லா விளையாண்டா அந்த விளையாட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நல்லா விளையாடுறியா, ஓகே. உன் ஸ்ட்ராட்டஜியா, ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சப்போர்ட் பண்றேன். நல்லா விளையாண்டியா, நான் சப்போர்ட் பண்றேன். நீ இந்த இடத்துல நல்ல பாயிண்டா பேசினியா, நான் சப்போர்ட் பண்றேன். கேவலமான ஒரு விஷயம் பண்ணனா கேவலமா தான் பேச முடியும். சப்போர்ட் பண்றங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ற முடியாதுல்ல. சாரிடா ஹரி. இல்ல இல்ல ஆக்சுவலா இந்த ஷோ வந்து நான் ஆக்சுவலா இந்த டாஸ்க் ஜூஸ் வச்ச டாஸ்க்ல வந்து நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, கியூசியா நம்மளோட வேலையை பார்ப்போம், டாஸ்கா கொண்டு போவோம், கேம் வெளியே பர்சனலா பேசும்போது அந்த கேம்குள்ள நடக்கிற மிஸ்டேக்ஸை வச்சு நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்கோரரா பாருக்கும் திவாகருக்கும் ஒரு நல்ல நேம் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த ரெண்டு பேரையும் கியூசியா இருக்க தகுதி இல்லை. ஆனா கியூசிலாம் இப்படிலாம் கியூசி பண்ணுவாங்களா? இப்ப நம்ம பழைய எபிசோட்லாம் பாக்குறப்ப நமக்கு தோணும் இல்லையா, இதெல்லாம் சமூகத்துக்கு தொடர்பு படுத்தியே பசிப்பாங்க. ஆனா இந்த சீசன் 9ல மட்டும் சமூகத்துக்கூட தொடர்பு படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட்ல இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத பாத்துக்கலாம். அதுல மெயின் பாருதான். அது 100% உண்மை. எனக்கு என்ன அப்படின்னா 24/7 பார்த்தா இது வந்து பிக் பாஸ் சீசன் 9 இல்ல பாரு சீசன் 9 தெரியலையே. எப்ப ஆன் பண்ணாலும் பாருவை சுத்தி தான் கேமரா ஓடுது, பாருவோட வாய்ஸ் தான் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கு. ஒரு லூப்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது. ப்ரோ மொத்தம் இந்த 3 அப்ப வாரத்துல அவங்க மட்டும் 18 விளையாடுறாங்களா வீட்டுல? இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அப்ப வாங்குற சம்பளத்துக்கு அவங்க மட்டும் தான் கரெக்டா விளையாடுறாங்களோ? விமல் ப்ரோ ஒரு மேக்ஸ் சொல்றேன். இப்ப இந்த 3 வாரத்துல 18 ப்ரோமோ பாரு மட்டும் தான் வந்திருக்காங்க. அதான் கேக்குறேன். இல்ல அவங்க சரியா விளையாடுறாங்களான்னு சொல்ல முடியல. சரியா விளையாடுறாங்க அப்படின்னா ப்ரோமோல வந்திருக்க மாட்டாங்க. அந்த வாங்குற சம்பளத்துக்கு சரியா விளையாடுறாங்களோ அப்படின்னு கேக்குறேன். விளையாட்ட சரியா விளையாடுறாங்கன்னு நான் கேட்கல. இல்ல கண்டிப்பா வாங்குற சம்பளத்துக்கு தாண்டியே வேலை பாக்குறாங்க. இல்ல அதை விட தாண்டியே தான் கொடுக்குறாங்க. இந்த வீக்ல யார் சார் வெளியே எவிக்ஷன்? இந்த வீக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு சாமியார் அவுட். ஆதிரி அனுப்ப மாட்டாங்க. ஏங்க அவங்க ஸ்பார்க் பிளக் மாதிரி அடிக்கடி ஸ்பார்க் பண்றாங்க, தேவையில்லாம போய் சண்டை போடுறாங்க, எங்க போனாலும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிட்டு இருக்கும்போது அவங்க அனுப்ப மாட்டாங்க. எஃப்ஜேவை ஒழிச்சு கட்டணும்னு வந்து மேக்கர்ஸ் நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஆதிரியா வைப்பாங்க. எஃப்ஜேவை தான் காப்பாத்திட்டு இருக்காங்களே, கேமராவை திருப்புறாங்களே. இல்லப்பா, அது இப்போ அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, போக உங்களுக்கு ஆட்கள் கம்மியாகும் போது தானே உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் வரும். இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல சார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பாக்குறப்ப நமக்குலாம் வந்து ஒரு சாப்பிட்ட சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகலைன்னா நமக்கு வாமிட் வந்துடும். அந்த மாதிரி பாருக்கு வந்து நடக்கிற சம்பவங்கள் அன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் நடக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலையில ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பாரு, திவாகரன் அண்ட் கலை இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறேங்கிற பேர்ல பாரு வாமிட் பண்றதை பாக்குற மாதிரியே நமக்கு இருக்கும். நேற்று நடந்ததெல்லாம் என்னால தாங்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அதனாலே பாருவை வாந்தி பாருன்னே பேர் வச்சுட்டேன். ரைட். ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. இது ஆதிரையை பார்த்தா ஃபேஸ் பார்த்தாவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? மத்தவங்க யாருன்னா அந்த மாதிரி இருக்கா? ஏன் சார் இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லி இது ஒரு அடி வாங்கணுமா? உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா நீங்க எப்படி சொல்லணும்னா, ஆதிரையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்களோட பாயிண்ட சொல்லுங்க. ஆதிரை எஃப்ஜே பாக்குறப்ப எனக்கு வாமிட் வர மாதிரி தான் இருக்கு.
அந்த மாதிரி கேளுங்க. புரியல எனக்கு. அதெல்லாம் இமாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டு டேய் இர்றாமா உன்னை மாட்டி விடுறேன் அதானே. இல்ல நீங்க இந்த வேற ஏதோ கேள்வி ஒரு யாரு கேட்டா? போஸ்ட் போட்டீங்களா, கால் தூக்கி வச்சுட்டு அது கிளாரிட்டி இல்ல ஐ மீன் பாக்கலன்னு போட்டீங்களா, மேபி அது ரிலேட்டட் பாத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படிதான் தோணுதான்னு கேக்குறாரு என்னமோ தெரியல. இல்ல புரியல இந்த கேள்வி